வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமணிஸ் ரெசிபி டைரி. இன்றைக்கி நம்ம வெண்டைக்காய் பொரியல் ஈஸியாக செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க. முதல்ல நம்ம அடுப்பு பற்ற வச்சு வானல் வச்சுக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து வெண்டைக்காய் நான் 3/4 கிலோ அளவுக்கு வெண்டைக்காய் எடுத்து கட் பண்ணி எடுத்துருக்கேன். சேர்த்து ஒரு 5 இல்லைன்னா 10 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாங்க. ரொம்ப பொடியாகவும் வேண்டாம், இந்த அளவுக்கு வெண்டைக்காய் கட் பண்ணி எடுத்துட்டால் போதுமானது. நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இந்த வழவழப்பு தன்மை போய்டும். ஒரு 10 நிமிஷம் வதக்கி விட்டாவே போதும். தீயாமல் வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கி வந்துடுச்சு. இதை வெறும் பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாங்க. அதே வானலில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து கூடவே கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கலாம். நான் இங்கே சேர்க்கலைங்க. நல்லா வதங்கி வரும்போது ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயமும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. பொன்னிறமாக வதங்கி வந்த உடனே ஒரு பெரிய வெங்காயத்தை நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே நல்ல காரமாக இருக்கிற பச்சை மிளகாய் ஒரு 5 மிளகாய் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேங்க. இது கூட சிறிதளவு வெங்காயத்தாள் சேர்த்துருக்கேங்க. இது இருந்தால் சேர்த்துக்கலாங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். கூடவே இஞ்சி ஒரு இன்ச் சைஸ் அளவுக்கும் பூண்டு ஒரு முழு பூண்டையும் தோல் நீக்கி கொஞ்சம் நைஸாக அரைச்சி சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கூடவே இந்த ஃப்ரைக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து வெங்காயம் நல்லா வதங்கி வந்த உடனே நம்ம வதக்கி எடுத்து வச்ச வெண்டைக்காயை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். தீயை கொஞ்சம் குறைவா வச்சுக்கலாங்க. நம்ம டொமேட்டோ வேணும்னா ஒரு டொமேட்டோ சேர்த்துக்கலாங்க. நான் டொமேட்டோ சேர்க்கலைங்க. ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இந்த ரெசிபி. குழந்தைகளும் இது போல் செய்து கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக வெண்டைக்காய் ஒட்டாமல் வருது. இது போல் வதக்கி செய்துக்கலாம். கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாங்க. நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸியான ஃப்ரை. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த டிஷ் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கமகமன்னு வெண்டைக்காய் பொரியல் ரெடி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.